முன்னாள் லாட்டரி அதிபரும் பிரபல தொழிலதிபருமான மார்ட்டினுக்கு சொந்தமான சென்னை மற்றும் கோவையில் உள்ள வீடு, அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதேபோல் அவரது மருமகன் அர்ஜுன் ஆதவ் வீட்டிலும் காலை முதலே சோதனை நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது கோவை செய்தியாளர் ரமேஷ். கோவையில் லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக இருப்பவர் ஆதவ அர்ஜுனன். லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மருமகன் ஆதவ அர்ஜுனனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக மாமனார் என்ற அடிப்படையில் லாட்டரி தொழிலதிபரான மார்ட்டினின் வீடு மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. கோவை துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள அவரது வீடு உட்பட அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 28ஆம் தேதி லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு எதிரான முறைகேடு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க அமலாக்கத்துறை அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் கோவையில் உள்ள மார்ட்டினின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சுமார் 4 நாட்களாக இந்த வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்றுவது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.